வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல ஆளுநருக்கு நமக்கு தாங்க பஞ்சாயத்து. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எதையாவது செஞ்சு லைம் லைட்ல நிக்கணும் அப்படின்னு ஆளுநர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. போறவங்க வாரங்கெல்லாம் பொலேர்னு அடிச்சா கூட தாங்கிக்கிட்டு நின்னு தன்னுடைய அஜெண்டாவை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஆளுநரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஆளுநர் ஒரு பொதுவானவரா இருக்கணும். ஆளுநர் மக்களுக்கானவரா இருக்கணும். ஆளுநர் ஒரு அரசோடு அனுசரிச்சு அந்த மாநிலத்தை வளர்த்தெடுப்பவரா இருக்கணும். ஆனா சங்கிய ஆட்சியில் இதுல எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆளுநர்னாலே ஏழ்ரை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. ஆளுநர்னாலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கிற கும்பலா வருது. ஆளுநர்னாலே இங்க முரண்பட்டு நிக்கிறதே வேலையா இருக்கு. இது சகஜமப்பா அப்படின்றதுனாலதான் நம்ம ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுத்தாடியும் ஆளுநரும் ஒண்ணுதாயா, ரெண்டுமே வெட்டியா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆளுநர்களுக்கு எதிராக. இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார் இல்லையா, அதுதாங்க துணைவேந்தர்கள் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு அவர் கூப்பிட்டு துணைவேந்தர்கள் யாரும் போகல. துணைவேந்தர்கள் போகாதனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிக்கிறாரு ஆளுநர் ரவி. இது தேவையா மிஸ்டர் ரவி? உங்களுக்கு என்ன வேலையோ அதைத்தானே நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா வம்பிழுத்துட்டு இருந்தா எப்பயும் போல இருக்காதுல்ல. அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சுங்க. அதுலயும் அவர் பயங்கரமா குற்றம் சாட்டி இருக்காரு. போலீஸை வச்சு மிரட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு. இந்த வர்றோம் அதுல என்னன்னா, ஆளுநருக்கு அதிகாரம் என்ன? மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்கிற சட்டத்திட்டங்களை தீர்மானங்களை கையெழுத்து போட்டு நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்றதுதானே பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா ஆளுநர் பெரிய மனுஷனா நடக்க மாட்டாருல. ஒரு தபால்காரரா கூட நடக்க மாட்டாரு. ஒரு அச்சடிச்ச புரோக்கரா, ஒன்றிய அரசினுடைய புரோக்கராவெல்லாம் நடந்துக்கிறாரு. அவருக்கு சார்பா தானே எல்லாத்தையும் பேசுறாரு. அப்படி இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டினுடைய தீர்மானங்கள்லாம் கிடப்புல போட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்த ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் பொடனில போட்டுச்சு. என்ன சொன்னாங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு உரிமையை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய 10 தீர்மானங்களை நாங்களே ஓகேன்னு சொல்றோம், எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஆளுநருக்கு அசிங்கமா போச்சு. சுயமரியாதையோடு இவரே கையெழுத்து போட்டிருக்கணும். அதான நல்லது. இப்போ ஊரே சேர்ந்து அடிச்சு உங்ககிட்ட இருக்கிற உரிமையும் பறிச்சிருச்சு. இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாரு ஆளுநர். இதுல என்ன அப்படின்னா, இந்த 10 தீர்மானங்கள் உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றி நம்ம கையில கொடுத்துட்டாங்கல்ல, நீங்க வைங்க செல்லுபடி ஆகும்னு. அதுல ஒண்ணுதான் முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பார். இதுவரை வேந்தரா யார் இருந்தா? ஆளுநர் இருந்தாரு. அதனால 2022 இருந்து மாநாடுகள் நடத்திக்கிட்டே இருந்தாரு. உயர்கல்வி நிலையங்களை எப்படியாவது காவிமயமாக்கணும்ன்றது அவருடைய அஜெண்டா. உயர்கல்வி நிலையங்களுக்குள்ள மத அடிப்படைவாதத்தை புகுத்துவது, மூட நம்பிக்கையை புகுத்துவது, பாசிசத்தை புகுத்துவது, இதெல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையை சீரழிக்கணும்ன்றதா அவருக்கு இருந்த அஜெண்டா. இப்ப அதுல மண்ணள்ளி போட்டாச்சு. வேந்தராக முதலமைச்சர் இருக்கிறார். உடனே இவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சருக்கு என்ன ரோலு? இங்கே துணைவேந்தர்களை நியமிக்கிறது மட்டும்தான், மத்தபடி நான் தான் வேந்தர் அப்படின்னு அடிச்சுக்கிட்டாரு. சரி, நான் தான் வேந்தர்னு எப்படியா காட்டுறதுன்னு யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. உடனே அவருக்கு டக்குனு ஞாபகம் வந்துருச்சு, துணைவேந்தர் மாநாடை கூட்டுங்க அப்படின்னு கூட்டி இந்த 25, 26 இன்னைக்கு நாளைக்கும் துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில, அதுலயும் நம்ம காசுல 2 பங்களா கட்டி வச்சிருக்கோம்ல வெள்ளக்காரன் பீரியட்ல, அந்த பங்களாவில் தான் அந்த மாநாடே நடக்குது. ராஜ்பவன்ல, ஊட்டியில இருக்கிற ராஜ்பவன்ல நடக்குது. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 41 பல்கலைக்கழகங்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ரெஜிஸ்டர் இவங்களாம் வர்றதுக்கு 41 பல்கலைக்கழகங்களுக்கு அழைப்பு விட்டது. இதுல ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகம் சொல்ற இல்லையா, அது இருக்கு. அதே மாதிரி மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதுல தனியார்கள் நடத்தக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகங்கள், இதெல்லாமே சேர்த்து 41 வாங்க அப்படின்னு அழைச்சா அதுல 9 பேர் தான் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமும் இதை புறக்கணித்து விட்டது. தமிழ்நாட்டின் அரசினுடைய பல்கலைக்கழகம் முழுசமா புறக்கணிச்சு இன்னைக்கு ஆளுநர் அவமானப்பட்டு நிக்கிறாரு. ஜெக்தீப் தன்கர் உங்களுக்கு தெரியும், துணை குடியரசுத் தலைவர். அவர் தான் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருக்காரு. அவர் தான் இந்த தீர்ப்பு வந்த உடனே நீங்க என்ன சூப்பர் நாடாளுமன்றத்தை நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் நீதிமன்றத்தை பார்த்து கேட்டாரு. நீங்க நாடாளுமன்றத்தை சூப்பரா நடத்தினா எதுக்கு நீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் நடத்த போகுது? நீங்க அடிப்படையான
சமூக நீதி கோட்பாடு இல்லாம சட்டம் இல்லாம நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நீதிமன்றம் தலையிட்டு சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. அதனால நீதிமன்றம் தலையிட்டு இந்த அடி அடிச்சா அதுல கதர்னவர் ஒருத்தர் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். அந்த நன்றி கடனுக்காக அவரையே தலைமை தாங்க கூப்பிட்டாரு. அவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. இன்னைக்கு காலையில வந்தாரு, வந்து ஹெலிகாப்டர்ல, ராணுவ ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இறங்கிட்டாரு. 12:30க்கு மாநாடு தொடங்கிருச்சு, போயிட்டு இருக்கு. ஒரு 8 தனியார் யூனிவர்சிட்டியினுடைய ஆளுங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆளுங்க மட்டும் உள்ள போய் உட்காந்துருக்குங்க. மற்ற யாரும் போகலன்னு வச்சுக்கோங்களேன். மாநாட்டில் நம்ம பேசுனதான் வேற லெவல் உரை. அங்க போய் என்ன பேசியிருக்காரு, தமிழ்நாடு அரசு வந்து மிரட்டிருச்சு, உளவுத்துறை போலீஸை வச்சு மிரட்டி இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த வேந்தர்களை எல்லாம், துணை வேந்தர்களை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல அவர் கூடுதலா சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நடுராத்திரி போய் கதவை தட்டி அவங்கள மிரட்டி இருக்குன்றார். இன்னைக்கு காலையில 12 மணிக்கு மாநாடு நடக்குது இல்லையா? அப்ப இன்னைக்கு காலையில 12 மணிக்கு மாநாடுனா இன்னைக்கு காலையில 5 மணிக்கு கிளம்பி இங்க வருவாங்களா? அப்படி யாரும் பயணிக்க மாட்டாங்க. அப்போ முதல் நாளே ஃபிளைட்லனாலும் முதல் நாளே வந்து அங்க தங்கிட்டு காலையில கிளம்பி மாநாட்டுக்கு போகணும். அப்படி இல்லை கார்ல தான் வர்றேன், நான் பக்கத்துல மாவட்டம் தான் அப்படின்னா கார்ல முதல் நாள் பகல்ல வந்துட்டு மாலையில போய் அங்க தங்கிட்டு உடனே மாநாட்டு காலில் கிளம்பி வர மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் நடத்துற மாநாடு இல்ல, இதுல நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல லேட்டா போகக்கூடாது இல்ல, அந்த ஒரு முடிவுல அவங்க முன்னாடியே வந்திருப்பாங்க, வரணும்னு இருந்தா. ஆனா அவங்க வரணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அத்தாரிட்டி மாறி போச்சு. இப்ப துணைவேந்தர்களுக்கு தலைமை யாரு? முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர் கூட்டினாதான் வர முடியும். இதுதான் புரோட்டோகால். அப்ப இதை மாத்தி அவங்க வரமாட்டாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு சங்கியாவே இருந்துட்டு போறேன். சங்கியா இருந்தாலும் என் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது அரசாங்கம்னா நான் ரொம்ப ஆட்ட முடியாது வாழ. அப்ப வச்சு ஒட்ட நறுக்கிடும்ல, நாளைக்கு பிரச்சனை வரும்ல, நாளைக்கு கேள்வி வரும்ல, நாளைக்கு நீதிமன்றத்துல போய் நிக்கணும்ல. அதுக்காக வரவே இல்லை யாருமே. முதல்ல ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தரா இருந்தாரு, அதனால போனாங்க. இப்ப பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்காரு, அதனால போகல. ரொம்ப சிம்பிள். எனக்கு யாரு மேலிடமோ அவங்க சொல்றதை கேட்டு நான் கல்வி நிலையத்தை நடத்தணும், அதான் அவங்களுடைய வேலை. அதனால போல. இவர் உடனே சொல்றாரு, நடுராத்திரி போய் தட்டி மிரட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிலரை கூட்டிட்டு போய் வச்சு மிரட்டி இதெல்லாம் நடத்த முடியுமாங்க? ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு என்ன சும்மா சாதாரண பொறுப்பா? அது எவ்வளவு பெரிய பதவி. அவ்வளோ ஈஸியா போய் ஒரு உளவுத்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்குமா? எந்த தப்பும் பண்ணாம நீ மாநாட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுமா? இப்படியே மேடையில பேசுறாருங்க. அப்போ ஒரு பக்கா ரவுடிங்க என்ன பேசுவாங்களோ அதை அரசு செய்ததாக மேடையில பேசுறாரு. இது பாஜக கும்பலுடைய தெரிஞ்சதானே. அந்த கும்பல் என்ன பண்ணுதோ அதை அப்படியே மேடையில அரசு செய்ததாக ஒரு பழியை போட்டுட்டு இதனால நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கேன்றாரு. ஆக மொத்தம் அசிங்கப்பட்டீங்க. ஆக மொத்தம் மாநாட்டுக்கு யாரும் வரல, அதை சரி பண்ணணும். அப்ப ஏன் வரல தெரியுங்களா? அவங்கெல்லாம் ஆசையாத்தான் இருந்தாங்க, அரசாங்கம் விடல அப்படின்னு ஒரு உருட்டணும். இதுக்காக நம்முடைய ஐயா மேதகு ஆளுநர் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காரு மாநாட்டுல. இது ஒரு பக்கம் நடக்கும்போது நம்மாளுங்க சும்மா விடுவாங்களா? ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கு? சட்ட ரீதியாக இப்போது ஆளுநருக்கு வேந்தர் என்கிற உரிமை பறிக்கப்பட்டுருச்சு. அப்ப நீ டம்மி பீஸ் உள்ளதான் உட்கார்ந்துருக்கணும். அதை விட்டுட்டு போய் நான் பல்கலைக்கழகங்களை நுழைஞ்சு கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதை பத்தி நான் பேசினா அரசு கோவம் வருது. நீங்கெல்லாம் கல்வி தரத்தை பற்றி பேசலாமா? கல்வி தரத்தை பற்றி நீங்க யோசிச்சிருந்தா 6 பல்கலைக்கழகத்துல ஒரு வருஷத்துக்கு மேலாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படல. அதுவே அந்த பல்கலைக்கழகம் நல்லா இயங்க முடியாம கிடக்கு. அந்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. அந்த சர்டிபிகேட் கிடைக்காதனால மாணவன் மேற்படிப்புக்கோ வேலைக்கோ போக முடியாம பல லட்சம் மாணவர்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க உயர்கல்வி வளர்க்கறத பற்றி பேசுறீங்க, நாங்க நம்பிடுவோம். அப்படியே நீங்க உயர்கல்வி நிலையங்களுக்குள்ள சிண்டிகேட் மெம்பரா, அதாவது நிர்வாக குழு உறுப்பினரா என்னைக்கு பாஜகவினுடைய மாணவர் அணியில இருந்து ஒருத்தனை தூக்கி உள்ள போட்டீங்களோ, ஏபிவிபில இருந்து ஒருத்தரை தூக்கி உள்ள போட்டீங்களோ, அன்னைக்கே உங்க திட்டம் தமிழ்நாடு அரசுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், அது வேற. ஆனா ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே தான் அரசு சுதாரிச்சு இங்க நான் தான் வேந்தர்னு முதலமைச்சர் வேந்தராக இருக்காரு. இப்போ நாங்க பல்கலைக்கழகத்தை உயர்த்த போறோம், அதுக்காக மாநாடு நடத்துறோம் அப்படின்னு நீங்க உருட்டுனீங்கன்னா தமிழ்நாடு நம்பாது. இதுக்கு இடையில உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டு ஊட்டியிலே போய் கருப்பு கொடி காட்டி அதிர விட்டுருக்காங்க நம்ம தோழர்கள்.
அதுல காங்கிரஸ்ல கம்யூனிஸ்டுகள், விசிகா, தமிழ் புலிகள் கட்சி, அப்புறம் பல்வேறு அமைப்புகள், திராவிடர் இயக்கங்கள், தாபேத்திகா உட்பட பல்வேறு திராவிட இயக்கங்கள் எல்லாம் போய் மொத்தமா போய் குமிஞ்சு கருப்பு பொடி ஆர்ப்பாட்டம். வந்து பாரியா, உனக்கு என்ன இருக்கு, கெட் அவுட் ஆளுநர் ரவி அப்படின்னு பதாகைகளை வச்சு விரட்டி அடிச்சுட்டாங்க. வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சு. இங்க சென்னையில ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அத்தனை சட்ட திட்டங்களையும் ஒடுக்குகிற, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேரலா ஒரு கவர்மெண்ட் நடத்துற திட்டமிடுற, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்குகிற ஆளுநரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம். நீ எங்க போனாலும் உனக்கு அடிடி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஆளுநர் ரவி அடியோ அடின்னு செம்ம மாத்து வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு பகுத்தறிவோட இருக்கிற இடம். அரசியலா யோசிப்போம், முரண்பாடுகளை கூட அரசியலா பேசி தீர்ப்போம். அப்படி இருக்கிற ஒரு ஊருக்குள்ள வந்து உயர்கல்வி நிலையங்களை சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி அதை காவிமயமாக்கி அதுக்குள்ள கொடி நாட்டிடலாம்னா வாய்ப்பில்லை ரசா.